இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. இது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பு. எனக்கு போன வாரம் வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்தவர் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். வாழ்க்கையில் உங்களுக்கு எத்தனையோ நிறைவேறாத ஆசைகள் இருக்கலாம். அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய ஆசைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அது நல்லதொரு நிறைவேற்றத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா, ஃபுல்ஃபில் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நீங்கள் டைரெக்டு கம்யூனிகேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் ட்ராவல் நல்லா இருக்குது. எதிர்பாராத பயணத்தால் நன்மை இருக்குது. குறிப்பாக வேலை நிமித்தமான அந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகளை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. குறிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கோ அவர்களால் நன்மை அடைவதற்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அது இல்லாமல் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு நல்லா இருக்குது. பட் எல்லாம் நல்லா இருந்தால் கூட வேலையில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் இஷ்யூவில் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு இருக்கலாம். நோயுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லேபர்ஸ் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸில் நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஒரு பக்கம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட உடனே ரிட்டர்ன்ஸ் இல்லை. ஃபியூச்சரில் தான் நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணத்துக்கான சோர்சஸ் நிறையா இருக்குது. திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, திருமணம் தள்ளி போனவங்களுக்கும் திருமணத்துக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி பரவாயில்லாமல் இருக்கும். யாரெல்லாம் பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் வரல, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கான சுச்சுவேஷன், இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு.